ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் பிகேஆர்த்தி சேனல். நம்ம 30 டேஸில் 50,000 ஏர்னிங் அந்த பயணத்தை நோக்கி தாங்க நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்து போர்ட்டலில் ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 37,028 ரூபா நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. டே 25ல் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 1,700 ரூபா நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணனா 38,728 ரூபாய்க்கு நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. நம்ம 50,000த்தில் 38,728 நம்ம வந்து மைனஸ் பண்ணனா 11,272 ரூபா நம்மளுக்கு வந்து தேவைங்க. இன்னும் நம்மளுக்கு பார்த்தோன்னா 4 நாள் தாங்க இருக்குது. நிச்சயமாக நம்ம வந்து அந்த 50,000 சேலஞ்ச் வந்து வெற்றி பெற்றோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே நம்பிக்கையோடு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இன்னைக்கு டே 26ங்க. இன்னைக்கு போர்ட்டலில் நம்மளுக்கு எப்படி சவாரி வருதுன்னு பார்த்துடலாங்க. நம்ம போர்ட்டல் ஆப்புக்குள்ளே போயிடலாங்க. காலையில் ஒரு 10:15 போல் நம்ம வந்து லாகின் பண்ணியிருந்தோங்க. நம்மளுக்கு சவாரி வந்திருக்க டைம் பாருங்கள், 12:23க்கு நம்மளுக்கு சவாரி வந்திருக்குங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு நம்ம கிளியராக பார்த்துலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா ஆவடி அண்ணனூர் ரோடு தாங்க போட்டிருக்கு. ட்ராப் பார்த்தோன்னா ஆலப்பாக்கம் போட்டிருக்காங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 483 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் ட்ரிப்போட ஃபேர் இப்போ கம்மி பண்ண மாதிரி தாங்க இருக்குது. இது கேஷ் ஆன் ட்ரிப்பு தாங்க. இது டாடா ஏசி எனின்னு போட்டிருக்காங்க. ஓப்பன் வண்டிக்கு போவோம், க்ளோஸ் வண்டிக்கு போவோங்க. நம்ம ஓப்பன் வண்டினால நம்ம வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு. நம்ம ப்ரைம் பார்ட்னர் இருக்கனால தான் இந்த ட்ரிப் வந்து சீக்கிரத்தில் அக்செப்ட் பண்ண முடிஞ்சுது. சீக்கிரம்னா இப்போ டைம் பாருங்க 12:24. இதுவே நம்ம வந்து பிரைம் பார்ட்னர் இல்லைன்னா 2-3 மணிக்கு தாங்க நம்மளுக்கு வந்து சவாரி அடிக்க ஆரம்பிக்கும். நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட பேசியாச்சுங்க, லொக்கேஷன் கரெக்டு தான், அந்த லொக்கேஷன் பார்த்து வந்துருங்கன்னாங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் வந்து எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்னு பார்த்துலாமாங்க. மேப்பை வந்து நம்ம கிளிக் பண்ணிடலாங்க. பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா வெறும் 850 மீட்டர் தாங்க காட்டுது. நம்ம பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பிடலாங்க. பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. A few moments later. நம்ம கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமரை நம்ம பார்த்தாச்சுங்க. வெயிட் பண்ணுங்கள், நம்ம வண்டியில் ஏற்றுவாங்கன்னாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ணோம், ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துலாமா? ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் வந்து ஏற்றிட்டு இருக்காங்க. என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்க நம்ம போய் பார்த்துடலாங்க. நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் ஏற்றிட்டாங்க. இது என்ன ஐட்டம் பார்த்தோன்னா ஜாக்கிங்க. ஸ்டேஜ் போடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஹைட் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. அந்த ஜாக்கி தாங்க நம்ம வண்டியில் வந்து ஏற்றிருக்காங்க. நம்ம வண்டியில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏற்றி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து காட்ட ஆரம்பிக்குங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாமா? லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சுங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நம்மளுக்கு காட்டிச்சுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா ஆலப்பாக்கம் போரூர் தாங்க போட்டிருக்கு. நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர் ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் காட்டுதுன்னு பார்த்துலாங்க. மேப்பை நம்ம வந்து கிளிக் பண்ணிடலாங்க. 12 கிலோமீட்டர் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. A few moments later. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. எங்கே இறக்க போகிறோன்னு பார்த்தோன்னா தோஸ்த் வண்டி பின்னாடி தாங்க நம்ம வண்டியில் உள்ள மெட்டீரியல் வந்து இறக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ணோம், அரைவல் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. அரைவல் ட்ரிப் கொடுத்துடலாமா? அரைவல் கொடுத்தாச்சுங்க. Please start unloading. Press the red button only after unloading is complete. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்க போகிறாங்க. இறக்கி முடிச்சோடனே நம்ம பார்த்துடலாங்க. நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டீரியலும் வந்து இறக்கி முடிச்சிட்டாங்க. ஒரு 4 பேர் இருந்தனால சீக்கிரம் இறக்கி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள், டோட்டலாக கிட்டத்தட்ட 25 நிமிஷம் தாங்க இருக்குது. இது ஒன்றும் எக்ஸ்ட்ரா எந்த சார்ஜஸும் வரப்போகிறது இல்லைங்க. நம்ம இப்போ வந்து எண்டு ட்ரிப் கொடுத்துலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து என்ன ஃபேர் நம்மளுக்கு காட்டுதோ கிளியராக தெரிய வருங்க. எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. ஒரு 2-3 செகண்ட் வந்து நம்மளுக்கு சுத்த தாங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வந்துடுங்க. ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வந்துச்சு. கஸ்டமரோட ஃபேர் பாருங்கள் 483 ரூபாங்க. கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ தராங்க நம்ம பார்த்துடலாங்க. 500 ரூபா வந்து கஸ்டமர் நம்மளுக்கு வந்து ஜிபேயில் போட்டிருக்காங்க. சந்தோஷமான விஷயம் தாங்க. நம்ம இப்போ கேஷ் கலெக்ட் கொடுத்துலாங்க. கொடுத்தாச்சுங்க. அப்படியே கஸ்டமருக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் போட்டுலாங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துச்சு. அடுத்த சவாரி நம்மளுக்கு எங்கேருந்து எங்கே போகிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்துலாங்க. கிளைமேட் பாருங்கள், நல்லா இருட்டிட்டு தான் இருக்குது. ஓப்பன் வண்டிக்கு வருமா இல்லையான்றது ஒரு டவுட்டு தான். சரி, நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரிப்பு வர கேப்பில் நம்மளும் வந்து லஞ்சை முடிச்சிடலாங்க. அதுதான் பெஸ்ட்டு. அப்புறம் நம்ம வந்து சவாரி வந்துச்சுன்னா நம்மளால் வந்து சாப்பிட முடியாமல் போயிடும். நம்ம சாப்பிட்டு வந்து ஏதாவது சவாரி அட்டன் பண்ணிட்டு நம்ம பார்த்துடலாங்க. A few moments later. அடுத்த 2வது ஆர்டர் வந்துச்சுங்க. நம்ம இருக்கிற இடம் தாங்க நம்மளுக்கு பிக்கப்பே வந்திருக்கு. நல்லா பாருங்களேன். நம்ம வந்து மேப்பை போட்டதுக்கப்புறம் வெறும் 60 மீட்டர் தாங்க நம்மளுக்கு வந்து காட்டுது. நம்மளும் கஸ்டமர்கிட்ட பேசாச்சு, லொக்கேஷன் கரெக்டு தான் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ட்ரிப்பு எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்பு நம்ம கிளியராக பார்த்துலாமாங்க.
பிக்கப் கொடுத்துருக்கிறது பார்த்தோன்னா ஆலப்பாக்கம் தாங்க கொடுத்துருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா பள்ளிக்கரணை கொடுத்துருக்காங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்க 786 ரூபா காட்டுது. இது ஐடி மண்ணால் தாங்க நம்மளுக்கு வந்து மின்னல் சிம்பிளில் காட்டுது. இது கேஷ் ட்ரிப் தாங்க. இது டாடா ஏசி ஓப்பன் வண்டி ட்ரிப் தாங்க. இது நம்மளுக்கான சவாரி தாங்க. நம்ம இப்போ கஸ்டமர் பிளேஸ்க்கு போயிடலாங்க. அங்கே என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்க நம்ம பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து ரன் ஆக ஆரம்பிக்குங்க. ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. நம்ம கஸ்டமர் பிளேஸ்க்கு வந்தாச்சுங்க. வெறும் 50 மீட்டர் தாங்க. நம்ம நின்ற இடத்துலேருந்து பேக் சைடில் தாங்க கஸ்டமரோட லொக்கேஷனு. கஸ்டமர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம வண்டியில் ஏற்றிடலான்னு இருக்காங்க. அது இல்லாமல் ஒருத்தர் தான் இருக்காங்களா, நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னாங்க. சரி ஓகே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். நம்மளும் வந்துங்க ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நம்ம வண்டியில் மெட்டீரியல் ஏற்றினதுக்கப்புறம் நம்ம பார்த்துலாங்க. ஏன்னா நம்மளும் ஹெல்ப் பண்ண போகிறோம். அதனால் நம்ம வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியாதுங்க. மெட்டீரியல் ஏற்றினதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. A few moments later. நம்ம வண்டியில் வந்து லோடு ஏற்றி முடிச்சிட்டோங்க. நானும் அவரும் சேர்ந்து தாங்க லோடு வந்து ஏற்றி முடித்தோம். இது மண்டபத்துக்கு வெளியில் வைப்பாங்களாங்க. ட்ரம்மு மாதிரி சொல்லியிருந்தாங்க. சும்மா ஒரு ஷோகேஸ் காண்டி தான் சொல்லியிருந்தாங்க. 3 ட்ரம் ஆர்டர் கொடுத்துருந்தாங்கன்னாங்க. சரி ஓகேங்க, நம்ம வண்டியில் ஃபுல்லாக ஏற்றி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும்? லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. கஸ்டமருக்கு வெயிட்டிங் டைம் பாருங்கள். இது வரைக்கும் 30 நிமிஷம் தாங்க ஓடி இருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ரா மணி எதுவும் வரப்போகிறது இல்லை. ட்ராப் பாயிண்ட்லையும் 30 நிமிஷத்துக்கு மேலே போனால் தாங்க எக்ஸ்ட்ரா மணி நம்மளுக்கு வரும். நம்ம வந்து இப்போ லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து காட்ட ஆரம்பிக்குங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நம்மளுக்கு காட்டிச்சுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா பள்ளிக்கரணை தாங்க. ட்ராப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்னு மேப்பை வந்து கிளிக் பண்ணிடலாங்க. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 20 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. 1 hour later. நம்ம கஸ்டமரோட லொக்கேஷன் வந்தாச்சுங்க. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ணணும்? அரைவல் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. அரைவல் ட்ரிப் கொடுத்துடலாமா? அரைவல் கொடுத்தாச்சுங்க. Please start unloading. Press the red button only after unloading is complete. நம்ம வண்டியிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லோடு இறக்கி முடிச்சிட்டாங்க. ஜோராக மழை பெஞ்சிட்டு இருக்கனால நம்மளால் வந்து இறங்க முடியலங்க. பார்த்தீங்களாங்க மழை எவ்வளோ ஃபோர்ஸாக அடிச்சிட்டு இருக்கு. நம்ம வண்டி பேக் சைடில் பாருங்கள், எல்லா மெட்டீரியல் வந்து இறக்கி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும்? என்ட்ரி ட்ரிப் கொடுக்கணுங்க. அதுக்கு முன்னாடி கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள், கிட்டத்தட்ட 33 நிமிஷம் தாங்க இருக்குது. இதுக்கு எக்ஸ்ட்ரா மணி எதுவுமே வராதுங்க. 60 நிமிஷத்துக்கு மேலே போனால் மட்டும்தாங்க எக்ஸ்ட்ரா மணி வரும். சரி நம்ம வந்து இப்போ என்ட்ரி ட்ரிப் கொடுத்துலாங்க. அப்போ தான் கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம எவ்வளோ ஃபேர் வாங்க முடியும் கிளியராக தெரியுங்க. 2-3 செகண்ட் வந்து சுத்ததாங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வருங்க. ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வந்துச்சுங்க. கஸ்டமரோட ஃபேர் எவ்வளோ காட்டுது நம்ம பார்த்துலாமாங்க. 786 ரூபா காட்டுதுங்க. ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுச்சோ அதே ஃபேர் தாங்க நம்மளுக்கு வந்து காட்டுது. கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்துடலாமாங்க. பில்லோட அமௌண்ட்டு ப்ளஸ் லென்த்து ப்ளஸ் ஹெல்ப்பருங்க, இதெல்லாம் சேர்த்து தாங்க நம்மளுக்கு வந்து 950 கஸ்டமர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சந்தோஷமான விஷயம் தாங்க. நம்ம வந்து இப்போ கேஷ் கலெக்ட் கொடுத்துடலாங்க. அப்போ தான் நம்ம வந்து அடுத்த ட்ரிப்புக்கு ரெடியான மாதிரிங்க. அப்படியே கஸ்டமருக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துலாங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமாரி அம்முன்னு வந்துச்சு. அடுத்த ட்ரிப்புக்கு நம்ம வந்து தயாராகிட்டோங்க. அடுத்த ட்ரிப்பு நம்மளுக்கு எங்கேருந்து எங்கே போகிறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாங்க. 1 hour later. நம்ம லாஸ்ட் ட்ரிப்பு முடிச்சிருக்க டைம் பாருங்க 1:39க்கு நம்ம வந்து முடிச்சிருக்கோங்க. இப்போ டைம் பாருங்க 5:51. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு எந்த சவாரியுமே அடிக்கலைங்க. எவ்வளோ நேரம் நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. சுத்தமாக அடிக்கவே இல்லைங்க. என்ன ரீசன் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து மழை விட்டு விட்டு போயறனால கஸ்டமர் வந்து கண்டிப்பாக க்ளோஸ் வண்டி தாங்க புக் பண்ணுவாங்க. அதனால தாங்க நம்மளுக்கு வந்து சவாரியே வரல. சரி இங்கேருந்து நம்ம வந்து 2-3 கிலோமீட்டர் நம்ம மூவ் பண்ணி பார்க்கலாங்க. ஏதா நம்மளுக்கு சவாரி அடிக்குதான் அப்படியே பார்த்துடலாங்க. நம்ம லாஸ்ட்டு சவாரி முடிச்சது பார்த்தோன்னா பள்ளிக்கரணை தாங்க நம்ம வந்து முடிச்சிருந்தோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோங்க. எந்த சவாரியுமே அடிக்கலங்க. சரி நம்ம வந்து ஒரு 5 கிலோமீட்டர் மூவ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வேளச்சேரி ஃப்ளைஓவர் சைடில் வந்து நம்ம நின்றங்க. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட நின்றங்க. எந்த சவாரியுமே அடிக்கலங்க. சரி நம்ம அப்படியே பொறுமையாக வீட்டு திசையாக மூவ் பண்ணி போகலாம், ஏதாவது ஆர்டர் வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக மூவ் பண்ணி போயிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒருத்தர் கை போட்டாருங்க. லிஃப்ட் கேட்குறாரு, நானும் நிறுத்தினேன். சவாரிக்கு தாங்க நம்மளுக்கு கை போட்டிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. எந்த இடம்னு பார்த்தோன்னா கோயம்பேடுங்க. ஏன்னா எம்டிலே நம்ம வந்து வீட்டுக்கு போனால் டீசல் வேஸ்ட்டு நினச்சிட்டே போயிட்டு இருந்தேன். அப்போ தான் நம்ம அண்ணன் வந்து கை போட்டார். ரொம்ப சந்தோஷமாகிடுச்சுங்க. அப்படியே அங்கேருந்து 1 கிலோமீட்டர் பிக்கப்புங்க. அப்படியே போயாச்சு. ஏற்றதுக்கு முன்னாடி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டாங்க. நான் 1000 ரூபா கேட்டேன். கஸ்டமர் வந்து 800 ரூபா தான் தரேன்னாங்க. ஓகேண்ணா சொல்லுங்கள் ஏற்றுங்க, இல்லைனா விட்டுருங்க அப்படின்னாங்க. நானும் அக்செப்ட் பண்ணியாச்சு. ஏன்னா இதை விட்டோன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் இல்லை. ஓகேன்னு சொல்லியாச்சு. எந்த இடம் ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா கோயம்பேடு தாங்க ட்ராப் பாயிண்ட்டு. நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் ஏற்றுறாங்க. நம்ம அதை போய் பார்த்துடலாங்க. இதாங்க யூபிஎஸ் மெட்டீரியலு. இது வந்து பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியுதுங்க, ஆனால் சரியான வெயிட்டுங்க. நானும் தூக்கி பார்த்தேன், அது வந்து தூக்கவே முடியல. கிட்டத்தட்ட 3 பேர் சேர்ந்து தாங்க அந்த மெட்டீரியல் வந்து தூக்குனாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு வெயிட்டுங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு மேலே சுற்றி கவர் போட்டு கயிறு வச்சு நல்லா டைட் பண்ணி கெட்டியாச்சுங்க. கஸ்டமரு நம்ம கூடயே வராங்க, அதனால் நம்மளால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியாது. நம்ம கோயம்பேடு கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க.
1 hour later. பிரைவேட் லோடு கஸ்டமரோட டிராப் லொகேஷன் வந்தாச்சுங்க. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல்லாம் இறக்கி முடிச்சாச்சுங்க. அப்படியே கஸ்டமர்கிட்டையும் நம்ம வந்து பேமெண்ட் வாங்கியாச்சு. எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு பார்த்தோன்னா 800 நம்ம பேமெண்ட் வாங்கியிருக்கோங்க. சொன்ன மாதிரியே கஸ்டமர் வந்து கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து இந்த ப்ரைவேட் லோடு தாங்க என்னை வந்து காப்பாற்றி விட்டுச்சு. இல்லைனா அங்கேருந்து நம்ம வந்து எம்டிலேயே வந்திருப்போங்க. மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளை வந்து காப்பாற்றி விட்டுருதுங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்க. இன்றைக்கி நம்ம டோட்டலாக எத்தனை ட்ரிப் எடுத்துருக்கோன்னு பார்த்துடலாமாங்க. இன்றைக்கி நம்ம டோட்டலாக எடுத்துருக்க ட்ரிப் பார்த்தோன்னா 2 ட்ரிப் தாங்க எடுத்திருக்கோம். 8 மணி நேரம் கிட்ட நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். போர்ட்டலோட ஏர்னிங் பாருங்கள் 1053 ரூபாய்க்கு நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. இன்றைக்கி ரொம்பவே டல்லு தாங்க. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கனால ஓப்பன் வண்டிக்கு வந்து அந்த அளவுக்கு சவாரியே அடிக்க மாட்டுது. க்ளோஸ் வண்டி எப்படி வருதுன்னு தெரில. ஆனால் நம்ம ஓப்பன் வண்டிக்கு சவாரி சரியாகவே வரலங்க. எக்ஸ்ட்ரா மணி நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 1000 ரூபா வந்திருக்குங்க. எப்படி 1000 ரூபா வந்ததுன்னா இப்போ லாஸ்ட் சவாரி நம்மளுக்கு 800 ரூபா வந்துருங்க. அது இல்லாமல் ஒரு 200 ரூபா வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்ததுங்க. டோட்டலாக பார்த்தோன்னா 1000 ரூபா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மணி வந்திருக்குங்க. போர்ட்டரோட ஏர்னிங் பார்த்தோன்னா 1053 ரூபாய்க்கு நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. எக்ஸ்ட்ரா மணி நம்மளுக்கு பார்த்தோன்னா 1000 ரூபாங்க. ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணால் 2053 ரூபாய்க்கு இன்றைக்கி வந்து நம்ம ஓட்டியிருக்கோங்க. எனக்கு வந்து அந்த ப்ரைவேட் சவாரி தாங்க என்னை வந்து இன்றைக்கி காப்பாற்றிச்சு. இல்லைனா இன்றைக்கி ஃபுல்லாக வேஸ்ட்டுங்க. டீசல் வேஸ்ட்டு, இன்றைக்கி என்னோட உழைப்பு வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட் மினிட்ல இந்த 800 ரூபா எனக்கு கிடச்சதே நான் பெரிய சந்தோஷமாக எடுத்துக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம வண்டி டோட்டலாக எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாமாங்க. டோட்டலாக பார்த்தோன்னா 55 கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 15ங்க. அப்போ டோட்டலாக பார்த்தோன்னா நம்ம 70 கிலோமீட்டர் வண்டி ஓட்டியிருக்கோங்க. 70 கிலோமீட்டருக்கு எவ்வளோ டீசல் போகும்னு பார்த்தோன்னா 400 ரூபாலேருந்து 450 ரூபா டீசல் போகுங்க. நம்ம வந்து ஒரு 450 ரூபா வச்சுக்கலாங்க. 450 ரூபா நம்ம மைனஸ் பண்ணுறோன்னா இன்றைக்குள்ள ஏர்னிங் பார்த்தோன்னா 1603 ரூபாய்க்கு நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. Day 26 1603 ரூபாய்க்கு நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. நாளைக்கு Day 27ங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோட சந்திக்கலாங்க. டாடா பாய் பாய்.